நன்றி சார். அடுத்ததாக இவர் 10 படங்களுக்கு மேல் தயாரித்திருக்கிறார். 500 படங்களுக்கு பிஆர்ஓவாக வேலை பார்த்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம பிஆர்ஓ யூனியன் செயலாளர், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர், பிலிம் சேம்பர் இசி நம்பர் திரு விஜயமுரளி அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றோம். தயாரிப்பாளர் சங்கத்துல முன்னாடி ஈசி மெம்பரா இருந்தேன். இப்ப இல்ல, அவங்க தவறா தகவல் கொடுத்துட்டாங்க பழக்க தோஷத்துல. பிலிம் சேம்பர்ல இப்ப ஈசி மெம்பரா இருக்கேன். பிஆர்ஓ யூனியன்ல செக்ரட்டரியா இருக்கேன். பத்திரிகையாளர்களை, தொலைக்காட்சி தோழர்களை, இணையதள நண்பர்களை, புகைப்பட கலைஞர்களை, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்வி உதயகுமார் சார் வந்து பேசிட்டு ஒரு புயலை கிளப்பிட்டு போனாரு. அதனால உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்கு மீடியாக்கெல்லாம். அதே மாதிரி அடுத்து பேரரசு சார் பேச போறாரு. இன்னும் இருக்கு அரவிந்தர் சார் பேசுறா இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய தீனி இருக்கு. இன்னும் ஒரு 1/2 hour எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷனு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து நீங்க இவ்வளவு தூரம் மேல மெனக்கிட்ட இருந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு தான் நாங்கள் கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும். இந்த படத்தோட கதாநாயகன் பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து கதாநாயகி வந்து ஆங்கிலத்தில் ஆரம்பிச்சு வந்து அப்புறம் தமிழ்ல முடிச்சிட்டாங்க. அதனால இவங்களுக்கு நல்ல மிக சிறந்த எதிர்காலம் இருக்கு. ஏன்னா பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசினா ஒரு நல்ல பூஸ்டப் பண்ணி எழுதி விட்டுருவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்கு அந்த அம்மாக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட பாட்டை பத்தி சொல்லணும். அவரு தாமுவா எழுதியிருக்கிறாரு. அதாவது நான் பச்சை முந்திரி கைப்படாத சுந்தரின்னு எழுதியிருக்கிறாரு. அனுபவத்தில் எழுதினாரா இல்லை வந்து கேட்டு எழுதினாரான்னு தெரியல. அதே மாதிரி அந்த டூயட் சாங்ல நல்ல வரிகள்லாம் போட்டிருக்கிறாரு. அதான் நீ இல்லாத நேரத்துல தேன் கூட கசக்குதடி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதே மாதிரி அந்த பொண்ணு நடந்து போற பாதம் பட்ட இடம் எல்லாம் பூக்கள் பூக்குதடின்னு எழுதியிருக்கிறாரு. ஸோ ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறாரு நல்லா தெரியுது. அதனால வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் மாணிக்கம் ஆறுமுகம் அவர்களை வந்து முதல்ல நம்ம பாராட்டி கைத்தட்டி பாராட்டணும். ஏன்னா ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு சந்தோஷ் சேகரனுக்கு. அவருக்கு இது முதல் படம் நினைக்கிறேன். 2வது படம். அவரோட வேலையை கரெக்டா செஞ்சிருக்கிறாரு. அந்த ஐட்டம் சாங்கத்துல வந்து கொஞ்சம் தலையை காட்டியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுல அவர் ஒரு ஆசைய ஒரு தயாரிப்பாளரோட பையன் பாட்டுல ஆசையை தீர்த்துக்கிட்டாரு. டைரக்டர் நடிச்சு தீர்த்துட்டாரு. அதாவது பொதுவா ஒரு வாசகம் உண்டு, இல்லை என்பதே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது அம்மா அப்பா இருக்கும் வரைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருக்கிற வரைக்கும் டைரக்டர் நல்லா படம் எடுத்து கொடுத்தாருன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு 100 குடும்பத்துக்கு சோறு போடுறவர் அவர் இந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும். ஸோ அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் மெயினா. அது சில டைரக்டருங்க வந்து அது கரெக்டா இருப்பாங்க. இப்போ பேரரசு சார், அரவிந்தர் சார், பி வாசு, ரவிக்குமார், எஸ்பி முத்துராமன், ராமநாராயணன் எடுத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு எடுத்தவங்க. அதனாலதான் காலம் கடந்து அவங்களோட பேரை நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வழக்கமா வந்து கதாநாயகிகள் வந்து ஜன்னல் போட்ட ஜாக்கெட் தான் அணிவாங்க. ஆனா ஒரு இசையமைப்பாளர் ஜன்னல் போட்ட சட்டையை போட்டு வந்திருக்கிறாரு. அவர் உண்மையிலே அந்த ஏசியை நல்லா ரசிக்கிறாருன்னு நினைக்கிறாரு. ஸோ அவரோட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த இரவு நேரத்துல வந்து சில பேர் பாட்டு கேட்டு தூங்குறவங்க இருக்காங்க. அதுல கரெக்டா ஒரு கோடிக்கணக்கான வீட்டுல இவரோட பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி ராயல்ட்டி நிறைய கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அந்த தொகுப்பாளினி வந்து எல்லாருக்கும் சால்வை போட சொன்னாங்க. ஸோ அந்த தொகுப்பாளினிக்கு ஒரு சால்வையை போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் இல்லாம நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. பரவாயில்ல, சால்வை வேணா, பேமெண்ட் கொடுங்கிறேன். அரவிந்தர் சார் அவர்களுக்கு சால்வை நினைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் வந்து நிறைய ஓடணும். எல்லாமே ஒரு டாபிக் மாதிரி இங்க பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வருஷத்துல 250 படம் வருது. அதுல 25 படம் தான் கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்கள். அதுல டைரக்டர் படங்கள் இருக்கும். மீதி 225 படங்களும்
இந்த நடுநாடு படங்கள் மாதிரி சிறுமுகிட்ட படங்கள் தான் வருது. அவங்க தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கே நம்ம அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். ஸோ வந்து படம் பார்க்கறது, வியாபாரம் அதெல்லாம் பத்தி பேசுனாங்க. ஆக்சுவலா ஒரு சங்கம், யூனியன்லாம் இருக்கிறதா இருந்தா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு தொழில் பாதுகாப்பு படம் எடுக்கிறதுக்கு உறுதுணையா இருப்பாங்களே தவிர, வித்து கொடுக்கறது சங்கத்தோட வேலை கிடையாது. ஒரு யூனியன் வந்து லேபர் வேலை செய்வாங்க. அந்த தொழிலாளி தொழிலாளி வந்து சம்பளம் கொடுக்கலாம். சம்பளத்தை வாங்கி கொடுக்கறது தான் யூனியனோட வேலை, அந்த நிர்வாகிகளோட வேலை. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கிறதுல வந்து தியேட்டர்ல படம் ஓடலைன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்னைக்கு சயின்ஸ் நல்லா வளர்ந்துருச்சு. உள்ளங்கையில எல்லாமே வந்துருச்சு மொபைல்ல. ஸோ முதல்லலாம் வந்து டைம் பாஸுக்கு போய் தியேட்டர்ல உட்கார்ந்தவங்களாம் இருக்காங்க. ஏசி அனுபவிக்கிறவங்க இருந்தவங்க இருந்தாங்க. ஸோ இந்த 1.5 மணி நேரம் பஸ்ஸுக்கு லேட் ஆகுனா போய் உட்கார்ந்தாங்க. அந்த மாதிரிலாம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய மால் தியேட்டருங்கள் வந்திருக்கு. இந்த மால் தியேட்டர் இப்படி இருக்குன்னு ஒரு 60% பீப்புளுக்கு இன்னும் தெரியாது. அது உள்ள நிறைய இருக்குங்கிறது. அந்த யங்ஸ்டர் வந்து 20-25% தான் இந்த மால் தியேட்டரை என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அது வெள்ளி, சனி, ஞாயிறு தான் ஃபுல்லாகும். மற்ற நாள்லாம் கம்மியாயிரும். பட் அரசாங்கம் நினைச்சா இதெல்லாம் நிறைய வாழ வைக்கலாம். அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறுல வந்து டிக்கெட் அதிகமாகும். திங்கள்ல இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் டிக்கெட்டை கம்மியாக பண்ணா தியேட்டர்ல கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்க வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அமைப்புகள் திருமலை சொன்ன மாதிரி இதில் அமைப்புகள்லாம் உட்கார்ந்து பேசி அதுக்கான வழிவகைகள் பண்ணணும். ஸோ இது நம்ம அடுத்து பேரர் சார், அரவிந்தர் சாருக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு அரசியல்வாதி இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார் அவர். படுக்க போகும்போது ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கு ஏதாவது ஃபோன் வந்தா நான் இருக்கேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அது அந்த அம்மாவும் படுக்கிறாங்க, ஒய்ஃபும். ஃபோன் அடிக்குது. இந்த அம்மா ஃபோனை பார்த்துட்டு வச்சிடுறாங்க. மறுபடியும் அடிக்குது, வச்சிடுறாங்க. அப்புறம் வந்து 4வது தடவை எடுத்துட்டு அவர் இருக்காரு அப்படின்னு வச்சிருச்சு. உடனே எந்திரிச்சு கத்துறான். யாரு? அரசியல்வாதி. நான் எத்தனை தடவை சொன்னேன், நான் இருக்கேன்னு சொன்னேன், ஏன் சொன்னேன் அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, அது எனக்கு வந்த போனு அப்படின்னுச்சு. நன்றி, வணக்கம். Hi, good evening to everyone. First of all, I would like to thank all the chief guests and press and media people and everyone present here. பயப்படாதீங்க, தமிழ்லே பேசிடுறேன். Today is my very very special day. ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் டேரக்டர் பற்றி நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் டேரக்டர் சந்தோஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் சார் ஆறுமுகம் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த படத்தோடைய கேமராமேன் செந்தில் சார். ஸோ அவங்க மூலியமாக தான் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் பரணி சார். சார் சின்ன வயசுலேருந்தே அவங்களோட பாட்டு நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நடிச்சிருக்க இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஸோ உங்களோட மியூசிக்ஸ் வந்து இந்த படத்துக்கு பெரிய பெரிய ஒரு பலம் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் என்னோட கோஸ்டார்ஸ் அருண் சார். ஸோ அவரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ எனக்குமே வந்து ஆக்டிங் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. பட் எல்லா சீன்ஸ்லையுமே சரி, டேரக்டர் சாரும் சரி, ஹீரோ சார் அருண் சாரும் சரி, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்துச்சு. சீன்ஸ் நல்லா வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நடுநாடு படம் நல்லா வந்திருக்கு. ஐ ஹோப் டெஃபினெட்லி யூ என்ஜாய் திஸ் ஃபிலிம். ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக எல்லாருமே, ஃபினான்ஷியலும் சரி அண்ட் எவ்ரிதிங். இந்த படத்துல எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இது ஒரு ஆளால மட்டும் இந்த படம் உருவாகல. ஸோ என்டையர் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறதுன்றது என்னுடைய பல நாள் கனவு. ஸோ ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்களோ அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அது நடந்தே தீரும். அதை வந்து மாற்ற முடியாது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை நம்பிக்கையோட முயற்சி பண்றீங்களோ உங்களுக்கு முழு நம்பிக்கையும் இருக்கணும். நீங்க அட் த சேம் டைம் அதுக்காக நீங்க உழைக்கணும். ஸோ அந்த உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் புகழை தேடி கொடுக்கும், வாய்ப்பை தேடி கொடுக்கும். ஸோ அதை வந்து நான் முழுசா நம்புறேன். அது எனக்கு நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டேஜ்ல நிறைய நிறைய பெரிய பெரிய சாதனைகள் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கிற இந்த ஸ்டேஜ்ல நான் எனக்கும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதால தேங்க்யூ. இங்க வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ் கண்டிப்பா இதை வந்து நல்லபடியா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து முதல்ல என்ன இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் ஜென்ரலாக சின்ன திரையிலேருந்து சில்வர் ஸ்க்ரீனுக்கு பெருசாக எடுக்க மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. பட் நான் அதை நம்ப மாட்டேன். திறமை இருக்கிறவங்கள எப்பேற்பட்ட ஒரு டைரக்டரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு உண்மையான திறமைசாலி எங்க இருந்தாலும் ஒரு டைரக்டரோட கண்ணுக்கு துண்டா தெரிவாங்கன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து பாரதி ராஜா சார். போற போக்குல ஒரு நரிகனை பிடிச்சிக்கலாம் வாயா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இன்டர்வியூல நான் பார்த்துருக்கேன். என்னோட பெரிய பிளெஸிங் என்னன்னா, அவர் நடிக்கிறது ஒரு தடவை என்னோட ஃப்ரெண்டோட படத்துல நான் பார்த்துருக்கேன். அண்டு எப்படியாவது கூட நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அது எனக்கு நடக்கல. அதே மாதிரிதான் பாக்யராஜ் சாரும் ஒரு தடவை சின்ன திரையில எங்களோட ப்ரொடக்ஷன்ல ஒரு சீரியல் நடிச்சாரு. அவர் கூட ஒரு ஷாட்டாவது நடிச்சிரும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நிராசையாவே போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு, அண்டு அஃப்கோர்ஸ் நம்மளோட ஜாம்பவான்கள் ஒருத்தர்கிட்டையும் பேசுறதுக்கு எனக்கு ஒரு கதை இருக்கு. அஃப்கோர்ஸ் டைம் கன்ஸ்டன்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிறதுனால உங்க எல்லாத்துக்கிட்டையும் உங்களோட ஆசீர்வாதத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆக்சுவலி சொல்ல போனா எந்த அளவுக்கு நான் பிளெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து வாயால சொல்ல தெரியல. இப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அவங்க பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல மேடை என்ன கூப்பிட்டு என்ன பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் நான் கடைசியா பேசினேன்னா எனக்கு தெரியல, நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல. அண்ட் அஃப்கோர்ஸ் நடுநாடு படம் எனக்கு வந்து இந்த இதுல வந்து என்ன கதாநாயகன்னு சொன்னாங்க. உண்மையா சொல்ல போனா கதையோட நாயகன் திரு சம்பத் அவர்கள் தான். பிகாஸ் இந்த கதை தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து நான் டைரக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். ஸோ அந்த விஷயத்த சொல்லலாம். நான் வந்து ஒரு டைரக்டரா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர் இதில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஏற்படுற ரிஜெக்ஷன்ஸ், அதில் ஏற்படுற கஷ்டங்கள், அதை தாண்டி வர்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த போர்ஷன்ஸ், அந்த ட்ரெய்லர் போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்டு மறுபடியும் என்னை வாய்ப்பு கொடுத்து இந்த மேடையில் நிற்க வச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடவுளையும் என்னோட சீனியர்ஸ், என்னோட ஜாம்பவான்களையும் நான் வேண்டிக்கிட்டு, எனக்கு பேச தெரியல இதுக்கு மேலே. ஜென்ரலாக எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் வராது. பட் எனக்கு இன்னைக்கு ஐ டோன்ட் நோ, ஐம் ரியலி சாரி. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் மெயினாக சொல்ல வந்து நம்ம ப்ரெஸ் பீப்புள். ஸோ எங்களோட படத்துக்காக வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்துரு, ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ப்ரெஸ்லேருந்து வந்தவங்க அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஸ்டில்கிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு படம் வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் உங்கள் எல்லாத்திட்டையும் வாழ்த்தி விடுறேன். ஐயோ அஃப்கோர்ஸ் சாரி, நம்ம டைரக்டர் அவரை விட்டேன். மனுஷன் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கதை சொல்லணும் சார், கதை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்புல. இப்போ வரைக்கும் இந்த படத்தோட கதையை எனக்கு ஃபுல்லா அவர் சொல்லவே இல்லை. என்னோட போர்ஷனை மட்டும் சொன்னாரு. சார் இந்த போர்ஷன் தான் உங்களோடது, அடுத்தது வந்து நாங்க வந்து இங்க ஒரு கதை உள்ள போயிடுவோம், நம்ம கிராமத்துக்குள்ள போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு.
ஒரு தடவையும் சத்தியமா சொல்றேங்க, இன்னைக்கு வரைக்கும் பிரிண்ட் ஆன சீன் பேப்பர் அந்த மனுஷன் எங்க கிட்ட காமிச்சதே கிடையாது. இதுல நடிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அவர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு மைண்ட்லயே வச்சுப்பாரு. சார் இது இங்க வர்றீங்க, இந்த டைலாக் தான் சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைலாக் சார், இது மட்டும் ஷார்ப்பா மென்ஷன் பண்ணிடுங்க, மத்தபடி உங்களோட ஃப்ளோல நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கதையை மைண்ட்லயே வச்சுட்டு தனக்குள்ளேயே வந்து எடிட் பண்ணிக்கிட்டே ஒரு ஷார்ட்டா எடுப்பாரு. ஸோ அவரை பத்தி ஸ்பெஷல் மென்ஷன் நான் பண்ணணும்னு நினைச்சேன். சாரி, நான் லாஸ்ட்ல எடுத்துட்டு வந்ததுக்கு. அண்ட் ரியலி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். நடுநாடு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அழகான மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எனது சக திரையுலக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்ன பேசுறது, ஒரு நல்ல படம் ஓடிட்டு இருக்கேன், இவர் பேசிட்டு இருக்கார் நடுவில். ஒரு நல்ல ட்ரெய்லரு, மிரட்டலான ட்ரெய்லரு, இந்த காலத்துக்கு ஏற்ற சத்தத்தோடு அழகா பின்னணி கோர்வை இருந்தது. இந்த காலத்து சத்தம், அதுக்கு இந்த சத்தம் கேட்கலன்னா இவனுக்கு மியூசிக் தெரியலன்றவாங்க. கரெக்டா கரெக்டா இசையமைப்பாளர் பரணி அவர்கள் வரும்போதே நான் பார்த்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் காரில் ட்ராவல் பண்ணும்போது அவருடைய பேட்டியை கேட்டுட்டே போனேன். அவருடைய பாட்டெல்லாம் எப்படி எப்படி கம்போஸ் பண்ணாரு. ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப நிறைவான பாடல்களை கொடுத்தார். உண்மையில் ஒரு நல்ல மெலடி கிரியேட்டர். உண்மையிலுமே துளி துளியாய் முதல் படம் நினைக்கிறாரு. உங்களுக்கு முதல் படமா தெரியல இருக்கு. அது மிகப்பெரிய பார்வை ஒன்று. ஒரு எப்போதுமே அந்த படத்துல எல்லா பாட்டுமே கிட்டுங்க. யாரா இந்த மியூசிக் டைரக்டர் அளவுக்கு தமிழ்நாடையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இசையமைப்பாளர். ரொம்ப எளிமை, ரொம்ப சாஃப்ட்டு. அவர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப திறமைசாலி. அவருக்குன்னு ஒரு இறைவன் சில திரைப்படங்களை இன்னைக்கும் மக்கள் நெஞ்சில் நிற்கிற அளவுக்கு அவருடைய இசை. தொடர்ந்து அவர் படம் பண்ணணும். இந்த படத்தை பற்றி கூட அந்த அந்த பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. அதான் இந்த பார்த்தா நடுநாடுன்னு ஒன்றையே நான் ஓகே அப்படின்னு இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில் கூட. பார்த்தீங்களா, தயாரிப்பாளர் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு டைரக்டரை சந்தோஷ் சேகர். அதனால ஒரு கலைஞன் அப்படித்தான், கள்ளங்கப்படம் இல்லாமல் அது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், அது ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டாக அதை சொல்லிட்டு இருந்தார். அதே படம் இசை வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்ததில்லை. அதுவும் அவர் 2 நாள் முன்னாடி நான் பேட்டியை கேட்டுட்டு 3வது நாள் அவரை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறப்பாக இருந்தது. பாடல்கள்லாம் ரொம்ப அழகாக நம்ம அந்த கிராமிய பாடியில் அழகாக இருந்தது. குறிப்பாக சொல்லட்டுமா, யார் பாடலாசிரியர்னு சொன்னீங்க? பயங்கரமான ஆளாக இருக்கும். பச்சை முந்திரியா எப்படி எடுக்கணும், எனக்கு அது அப்படியே நின்றுடுச்சு. மற்ற எந்த வரியுமே நிற்கல. என்ன முந்திரி, அந்த ஒரு பாட்டுக்காகவே படம் ஓடும். கவலையே படாதீங்க. யாரோ பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு எங்க அன்பு அவர் போயிட்டாரா, அன்பு செழியன் போயிட்டாரா. அவர் சொன்னார், இந்த காலத்துல இளைஞர்களுக்கு உண்டான சரக்கு இருந்தாதான் முதியவர்களுக்கு இந்த சரக்கு பிடிக்கும். இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கே பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன். அப்பா பார்த்தாரா? இந்த பாட்டு தனியா இன்னொரு தடவை போட்டு காட்டுங்க. அப்பதான் அவருக்கு உங்களை பத்தி தெரியும். என் பையன் எப்படியெல்லாம் பாட்டு எழுதுவான். நான் எஜமான்ல அந்த மாதிரிதான் ஒரு பாட்டு எழுதுறேன். எனக்கு அது கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனே அது இந்த எஜமான் கதாபாத்திரத்தை கொஞ்சம் செக்ஸியா செடியூஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டுன்னு, இந்த உறக்க கத்துக்குது கோழி,
அந்த பாட்டு எழுதும்போது எனக்கு வார்த்தைகள் கொஞ்சம் வர்றதுக்கு மறுத்தது. நம்ம பட் எழுதிட்டேன். கொஞ்சம் விரசம் இருக்கும் அதுல. அந்த கடைசியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டானுங்க, போட்டிருக்கேன் இப்ப. அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்துல நான் எப்பவுமே என் படத்துல ஒரு பாட்டு வாலி சாருக்கு கொடுப்பேன். அதுல எஜமான் படத்துல ஒரு பாட்டு மட்டும் வாலி சாருக்கு கொடுப்பேன் எப்பவுமே. எல்லா படத்துலயும் நான் வெளியூர்ல இருக்கும்போது அந்த பாட்டை வாலி அண்ணங்கிட்ட போன்ல பேசி சொல்லிடுவேன். அப்படி அவரு ராக்குமுத்து ராக்குன்ற பாட்டு தான் அவர் எழுதினார். ஆனா இந்த பாட்டு வந்த உடனே, உறக்கத்துது கோழி வந்த உடனே அந்த பாட்டு தான் அவர் எழுதினாருன்னு போட்டு விட்டாங்க. அது கூட நம்மள அந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு அக்செப்ட் பண்ணல. பட் தம்பி பின்னிருக்கீங்க. அது மற்ற வரிகள் எல்லாம் ஆழமா நான் யோசனை பண்ண முடியல. அதுக்குள்ள விஷுவல் நம்மளை மயக்கிடுச்சு. அதனால அது தனியா பார்ப்போம். மிக நேர்த்தியா எழுதியிருந்தீங்க பாடல். அவர் சொன்னாரு, உங்க கவிதை, உங்க பாடல் வரிகளுக்கேற்ப அவர் இசையமைச்சிருக்காரு. அது ரொம்ப சிரமமான விஷயம். அது நீங்க எந்த சந்தத்தை எழுதியிருக்கீங்களோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்த சொல்லியிருப்பாரு. ரத்தகரத்துல நிக்காது சில டைம்ல. ஸோ இதெல்லாம் ஒரு புதிய விஷயம்தான். நீங்க புதியவர்களுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். படத்துல பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா கதாபாத்திரங்கள் தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஸ்டைல யாரையோ பார்த்த மாதிரி இருக்கு. யாருன்னு தெரியல. உங்களை ஓம் முருகா அசோக் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைல். கரெக்டா? முருகா, ஆமா முருகா அசோக். அசோக் மாதிரி, அசோக் தம்பியோ, அசோக் டபுள் ஆக்ஷனோன்ற மாதிரி ஒரு 2 பேரும் நடிக்கலாம். அந்த மாதிரி டபுள் ஆக்டிங் சினிமா பண்ணலாம். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? அப்புறம் ஹீரோயின் இந்த கொஞ்சம் ஆங்கிலத்தில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தமிழுக்கு கடைசியில திரும்பியும் ஆங்கிலத்துல முடிச்ச. நான் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு கேட்டேன். அந்த கடைசி வரல அந்த ஸ்கூல் பேரே அது மறந்துடுச்சு. நான் வெளியே உட்கார்ந்து இருக்கும்போது கேட்டேன். அப்ப எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு கூடவா தெரியல. நீ இவ்வளவு அழகா பேசுறியே, இப்போ சொல்லலாம்ல. இன்னும் சொல்ல மாட்டேங்குது பாருங்க. இதான் சிக்கல. பரவாயில்ல, நீ படிச்ச ஸ்கூலும் மனசுலயே வச்சுக்கோ. ஆனா படத்துல நல்லா நடிச்சிருக்கேன். அந்த லுக்கு இதெல்லாம் நீங்க இன்னும் அவரெல்லாம் சொல்லிதான் கொடுத்துருக்காங்களா? நான் சொல்லாமே உனக்கு எல்லாமே பேச தெரியுது இல்ல? எவ்வளவு அழகா நல்லா நல்லா நடிச்சிருக்கீங்க. நல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர வாழ்த்துகள். உங்களுக்கு, ஹீரோவுக்கு, அந்த தம்பி இன்னொரு ஹீரோ ஒரு சிறப்பா அழகா பேசுனீங்க தம்பி நீங்க. அப்புறம் எங்க எடிட்டர், நம்ம எடிட்டர் எங்கதான் நீ ஆளை காணோம். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தான். எடிட்டிங் இஸ் நம்பர் 1 இந்த படத்துல. எடிட்டிங் அவ்வளவு அழகா நேர்த்தியான கட்டிங். அந்த கத்தியை முதல்லயே ஒரு பையன் பின்னாடி வைக்கிறது வச்சுட்டு கடைசி ஷாட்ல அந்த கத்தியில பின்னாடி குத்துறோம் பாரு. இதுல முதுகுல குத்துறவனுங்க பத்தியான கதை போடுறது. அவரு சொன்னாரு, வேறு பாஸ்கர் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமா நம்மளுக்கு தெரியும். நான் டிஎஃப்டின்னு தெரியும். ஒரு நாள் கூட என்கிட்ட படம் எடுக்க சொல்லி கேட்டதில்ல. எவ்வளவு பொய்யே சொல்றாப்புல பாத்து. பொதுவாகவே மக்கள் தொலைக்காட்சிங்கிறது ஒரு நேர்மையான தமிழ் தொலைக்காட்சின்னு பேரு. அதுல இப்படி அபத்தமா பொய்ய சொல்லி நானும் அரவிந்தராஜ் இருக்கிறோம். 22 வருஷமா நம்மளுக்கு தெரியும். டிஎஃப்டிகளெல்லாம் கொடுத்தாங்களாம் 100 படம் எடுக்கிறதுக்கு. என்ன ஆளுக்கு ஒவ்வொரு கோடி எங்கய்யா கொடுத்தீங்க? இப்படி எல்லாம் பொய் சொல்லலாமா? தப்பு. நீங்க தங்கர் பச்சான் ஒருத்தரை தவிர யாரையுமே டைரக்டா ஏத்துக்கலன்றதுதான் உண்மை. நீங்க எல்லாம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவீங்க சார். அடுத்த உண்மை அதுதானே. உங்களது ஜாதி கட்சி ஆச்சு. கரெக்டா? கைத்தட்டுங்க. இங்க தப்பு தப்பா போய் டிஎஃப்டி குறை சொல்றீங்க. டிஎஃப்டின்றது என்ன சார்? திரைப்பட கல்லூரியில திரைப்படம் எடுப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில படிச்சவங்களுக்கு திரைப்படம் எடுக்கதான் தெரியும். திருட்டுத்தனம் பண்ணலாம் தெரியாது. இல்ல தெளிவா ஏன்னா என்னை புண்படுத்துவது போல் இருந்ததுனால நான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் தமிழில் நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் கேட்டு கைத்தட்ட வேண்டும்.
நாங்கள் பேசும்போது நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? மக்கள் தொலைக்காட்சி ஸ்டைல்லையே பேசுறேன். இல்லை, எனக்கு பார்க்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அவரு. நான் அவருடைய வாய்ஸும் அவருடைய பேச்சு திறனும் நம்ம ரொம்ப இனோஸ் மீ அண்ட் ஐ நோ ஹிம். அதுக்காக தான் அந்த உரிமையோடு தான் பேசுறேன். நீங்க இப்போ கூட ஒரு 10 கோடி கொடுங்க, நானும் அரவிந்தராஜும் வந்து உங்களுக்கு எவ்வளவு சின்சியரா படம் எடுத்துறோம்னு பாருங்க. ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. சரியா? ஏதோ எலெக்ஷன்ல 40 லட்சம் கணக்கு காட்டிட்டு கணக்கு காட்டாம ஏதோ போச்சுன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அந்த போன மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா சம்பத் ராஜ் தான் வந்து அதுலயும் வந்து மெயின் கேரக்டர். சம்பத் ராம் தான் அதுலயும் மெயின் கேரக்டர். சம்பத் ராம் மெயின் அப்படின்னு போடுவோம். நான் ரெடி. பேரரசு தான் சாட்சி. உனக்கு ஒரு படம் உண்டு இல்ல, உனக்கு ஒரு படம் உண்டு. அப்படிதான் சொல்றாரு. டிஎஃப்டின்னு ஒரே ஒருத்தர் வச்சுதான் படம் எடுத்தாங்க. என்ன மீதி படத்தை எனக்கு காட்டி ஆகணும். எத்தனை பேருக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்க? ஆமா, அந்த லிஸ்ட் அனுப்புங்க எனக்கு. நாளைக்கு நீங்க அனுப்புறீங்க, இல்லைன்னா இன்னொரு தொலைக்காட்சியில் நான் பேசுவேன். நான் ரொம்ப மோசமான ஆளுங்க. உண்மையை உரத்த கத்துவேன் உங்கள் தொலைக்காட்சியை விட. தட்டுங்கப்பா. எப்படி? திருமலைக்கு என்ன பத்தி தெரியும், அவனை பத்தி எனக்கு, அவரை பத்தி எனக்கு தெரியும். நாங்க சினிமாவில் நாங்கள் ஒரு குடும்பங்க. நாங்க என்ன சொல்றோம், மக்கள் தொலைக்காட்சியில இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்றது சொல்லுங்க, சந்தோஷம். இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அதாவது நான் இப்பவும் சொல்றேன், சினிமா இல்ல இப்பவும் சொல்றேன், இந்த அன்பு செல்வன் கூட சொன்னது கூட தப்பு. நீங்க ஏன் கொடுத்தீங்க? நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் இதை செஞ்சா திருப்தியா செய்வானான்னு ஆராய்ச்சி பண்ணி அல்லவா கொடுக்கணும். அது யார் தப்பு? அதான் சொல்ல வரேன் நான். இந்த ஆளு இது சொன்னா, இப்ப ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, ஒரு உதயகுமார், அப்படியே விடுங்கப்பா. சின்ன கவுண்டர்னு ஒரு பெரிய படம் எடுத்தாரு. ஏன் இந்த கவுண்டருக்கு ஒரு படம் கொடுக்கலாம்ல? இரு, அதுலயே விட்டாங்க. இல்ல சார், சும்மா பேசிட்டு யாருக்கிட்ட? சரி இருக்கட்ட. சின்ன கவுண்டர் எடுத்த படம் எடுத்ததுனாலயாவது ஒரு படம் கொடுத்துருக்கலாம்ல. இந்த நம்மாளா இருக்காரு போல் இருக்க அப்படின்னு அதுக்கும் கூப்பிடல. அது வேற. நாங்க யாருன்னு பார்க்கல. நாங்க நல்லா இருக்கு, நல்லா எழுதி இருக்காரு, உங்களால எவ்வளவு அழகா வந்து பச்சை முந்திரி பத்தி எழுதியிருக்காருனால பாராட்டத்தானே செய்யறோம். நாங்க தப்பாவ சொல்றோம். அதனால நம்ம இவரு இவரு பேர் என்ன, தயாரிப்பாளர் அன்பு செல்லியன் அதே மாதிரிதான். இப்போ வர டைரக்டர்கள் ஏமாத்துறாங்க. ப்ரொடியூசருக்கு கரெக்டான ஆளுகளா இருக்கணும், அப்பதான் ஏமாறாத ப்ரொடியூசர்களா இருக்கணும்ன்றேன். ஏமாறுறதுக்கு ரெடியா வர்றீங்க. எங்கேயோ உங்களுக்கு ஒரு வீக்னஸ் வச்சுக்கிட்டு இங்க வந்து சினிமாங்கிற போர்வையில இங்க வந்து படம் எடுக்கிறவனையும் சேர்த்து கெடுத்து அந்த மாதிரி எத்தனை தயாரிப்பாளர் வர்றீங்க? உண்மை பாரு, ஒரு இசையமைப்பாளர் தப்பு பண்ண முடியாது, ஒரு டைரக்டர் தப்பு பண்ண முடியாது. டைரக்டர் தப்பு பண்ண சார், நல்ல டைரக்டர் நான் தான் சொல்றேன், நீ சூஸ் பண்ணணுங்க. நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க இந்த டைரக்டர் இது பண்ணா கரெக்டா பண்ணுவாருன்றது அந்த தெளிவு இல்லைன்னா நீங்க எதுக்கு படம் எடுக்கிறீங்க? சரியா எடுக்காத ஒருத்தனை வச்சு நீங்க படம் எடுத்துட்டு அப்புறம் அவன் தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வர. முதல்லயே தெரிஞ்சு கரெக்டா பண்ணுவானா அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க. அதனால நான் ரெடியா இருக்கேன். பாஸ்கர், ஆள விடுங்கன்றீங்களா? வேலை உதாரணத்துக்கு சொல்றேன். பொதுவா பொசுக்குன்னு எல்லாத்தையும் தப்புன்னு சொல்றது நாகரிகம் இல்லை இல்லையா? எனக்கு மனசு சரி. ஆக இந்த திரைப்படத்துல எல்லா விஷயமும் நல்லா இருந்தது, ஒளிப்பதிவும் நல்லா இருந்தது, எடிட்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறம் சகோதரர் சம்பத்ராம் வந்து அதை ஃபீல் பண்ணார் பாருங்க. அந்த நான் 200 படங்கள் நான் அங்கங்க ஒவ்வொரு காட்சியில் 2 காட்சியில் அப்படித்தான் நடிப்பு. நமக்கு ஒரு அடையாளம் இல்லாம நம்ம திரை உலகத்துக்கு வரும்போது நம்ம பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் மட்டும்தான் நமக்கு வந்து
ஒரு அஸ்திவாரமே தவிர, இப்போ எனக்கு மட்டும் நான் வெறும் 300 ரூபாயோட நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்தேன். ஏதோ எங்களுக்கு குடும்பமோ ஒரு சினிமாவோ எனக்கு சப்போர்ட்டிவாக யாருமே கிடையாது. எனக்கு ஒரே சப்போர்ட்டு அவர் சொல்கிறாரு இந்த டிஎஃப்டி தான். அந்த டிஎஃப்டி படித்ததுனால மட்டும்தான் நான் ஒரு இயக்குனராக முடிஞ்சது. அதனால தான் நான் வந்து அவர் மேலே ஒரு சின்ன ஒரு இதில் பேசினேன். அதர்வைஸ் அவருக்கு இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதே மாதிரி சம்பத், நான் எப்போ பார்த்தாலும் அந்த பணிவும் அன்பும் என் படத்தில் அவர் நடித்ததும் கிடையாது. நடிச்சிருக்கீங்களா? அது அது வேற விஷயம். என் படத்தில் அவர் நடித்ததில்லை. நான் மேபி நான் படம் பண்ணுற டைம் அவர் என்டர் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட்டு எப்போ பார்த்தாலும் அந்த அன்பும் மரியாதையும் இயக்குனர்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அதுதான் உங்களை காப்பாற்றும். நிச்சயமாக காப்பாற்றும். நீங்கள் இன்னும் மேலும் மேலே நீங்கள் வந்து முன்னேறுவீங்க. உங்களுடைய நீங்கள் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சம்பத் ராமனை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. நீங்கள் சொன்னீங்களே, எனக்கு அவர் நம்ம ராஜ்கிரண் சார் பேரை சொல்லணும்னு நானே சொல்லணுன்ட்டு இருந்தேன். அந்த ஸ்டைல் ஆஃப் இது இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். ஆல் த பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையட்டும். அப்புறம் ஒரு இயக்குனரையும் இந்த யூனிட்டையும் நம்பி வந்திருக்கிற ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க பாருங்கள். 1000 இருந்தாலும் உங்கள் பணத்தை முதலீடு செஞ்சுருக்காங்க. அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கிற அளவுக்கு ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கிற இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீ ஏமாத்தலை, உன் தொழிலை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஒட்டு மொத்தமாகவே இது ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கிறது. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, அப்புறம் இதை கொண்டு போய் அவங்க சேர்த்துருவாங்க. படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக முதல்ல கொண்டு போய் சேர்க்கிறது. அதான் இங்கே தான் நான் முதலே பார்த்துட்டேன். எடிட்டர் தான் நான் வந்த உடனே எனக்கு டீ கொண்டாந்து கொடுத்தாரு. அதுக்காக நான் பேசலை. பார்த்து வா மேலே வா. ஏன் நீ கீழே நிற்கிறேன்? எடிட்டர் சங்க தலைவர் வேற வந்திருக்கிறார், என் அன்பு தம்பி. வா, இவரு நல்ல கைத்தட்டு. இந்த திரைப்படத்தை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கும் பணியில் நிச்சயமாக நமது ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அனைவரும் இருப்பார்கள். படம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் அவங்க நல்லா எழுதிடுவாங்க என்று அவர்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி.